எல்லாம் சுற்றி அப்பயும் சாப்பிட்றேன் அந்த தரம் தானே யோசிக்கப்படுவோம். நம்ம இதோட நாங்கள் வீடியோ முடிச்சு கொண்டு இன்னும் புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய். அனைவருக்கும் வணக்கம். நானும் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காவியான விட்டா நிற்கிறோம். என்ன காவியா ஏன் நாங்கள் இன்றைக்கு வந்த நாங்கள் கிட்ட வாங்க இங்கே தூரத்தில் இருந்த காரணம் தள்ளி நிற்கிறீங்க. ஏன் நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் சொல்லுங்க உங்களோட என்ன விசேஷம் உண்டு? அதுதான், அதாவது இன்றைய தினம் மாமாண்ட பிறந்த நாளுக்கு தான் நாங்கள் எல்லாரும் வந்த நாங்கள் எல்லாரும் வந்தேன்னா நானும் செந்திரன் ராக்கிட்டு போயிட்டாரு என்ன விட்டுட்டு வேற வரும். அப்போ உண்மைக்குமே இன்றைய தினம் காவியாண்ட மாமாண்ட பிறந்த நாள், எனக்கு மாமா தான். அப்போ இன்றைய தினம் பிறந்த நாள். அப்போ நாங்கள் அவர்கிட்ட பிறந்த நாளை முன்னிட்டு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அதுவும் வேலை குட்டி வேலை கிச்சனுக்கு பார்க்க போகிறோம். அதுவும் மதியம் என்ன சாப்பாடு வந்து நீங்கள்? பிரியாணி. மதியம் உண்மைக்குமே நல்ல சாப்பாடு. பிரியாணியும் கத்தரிக்காய் டெவலும் சம்பலும் முட்டையும் கச்சிடல் நமக்கு மணியாக நடந்துச்சு. உண்மைக்குமே நல்ல வடிவாக சாப்பிட்டேன். இதுக்கு நான் வீட்டை சமைச்சு வச்சுட்டு வந்தேன். என்ன செய்யலாம் மறந்து போட்டேன். நம்ம கோல்பன் சொன்னதே மறந்துட்டேன். ஆனால் உண்மைக்குமே சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம வேலையாக வந்துருந்தா பிரியாணி செய்கிறதையும் வீடியோ எடுத்துருக்கலாம். பட் வேலையாக வரையலாம் போட்டு வேலை என்னபடி உங்களுக்கு வேலை இல்லை தானே? அன்னைக்கெல்லாம் போயிலே ஸ்கூலுக்கு நீங்கள் ஸ்கூல் லீவு எப்போ விட்டது? சனிக்கிழமை. சனி அது எனக்கு தெரியாம இருக்குது. சரி, நாங்கள் அப்போ இன்றைக்கு பின்னேற டைமுக்கு கேக் அதுக்கு யார் அடிச்சது? எங்க அக்கா. அதாவது நானும் அக்கா கிளாஸுக்கு போனாது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அக்கா தான் கேக் அடிச்சதுலேருந்து மற்றது வெட்டுற கேக் எல்லாமே செஞ்சது அவள் தான். நாங்கள் அதுவும் பார்ப்போம். முன்னுக்கு நாங்கள் அப்போ அதுக்கு முன்னுக்கு இன்றைக்கு என்ன குக்கிங் வீடியோன்னு பார்ப்போமே நான் வீடியோக்குள்ள போய். அப்போ நாங்கள் எங்களோட வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னுக்கு அவங்களோட சேனல்காரன் ஃபஸ்ட் டைம் பாருங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அழுதையா பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட கூட விரும்பி இப்போ வாங்க ரைட். நாங்கள் போனாலும் இஞ்சான் இப்போ மறுடாமே போக மாட்டோம். எனக்கு ஆவியாங்க ரெண்டே தினம் மாமாவுக்கு கேக்கோட கொடுக்குறதுக்கு ஒரு சோட்டிஸ் செய்யப்படுறோம். வாங்க இதுக்காக பார்ப்போம். இங்கே ஆளுக்கு மட்டும் வித்தியாசமான ஆள் தானே. அப்போ நாங்கள் ரோல் செய்ய போகிறோம். வாங்க நான் இப்படி வாங்க நல்ல வடிவாக இருக்குங்க. வேற வாங்க இல்லை ரெண்டு கதை சொல்லிட்டு போங்க. வாங்க அந்த பிறந்த நாளைக்கு வேற நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு அப்படித்தான் சில நேரங்களும் அந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம். நன்றி இல்லாத இதான ஒரே தலைச்சுட்டா கிடாது. கணக்கு சாப்பிடு. நாங்கள் இப்ப ரோடுக்கு என்னென்ன தேவையாண்டு பாப்போம். வாங்கோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்கோ நல்ல வடிவா மாவெல்லாம் குழச்சி வச்சிருக்கு. இது எத்தனை மணிக்கு அலமத்தை குழச்சி வச்சு நீங்கள் அத்தை போற இருமுறை வந்து இரும்பு முடிஞ்சாதான் நான் பாவம் சொல்லலாம். அத்தைக்கு இருமலையெல்லாம் கூடி போட்டு இந்தியால பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்ல வடிவா உப்பு போட்டு அவிச்சு எடுத்தாச்சு. இந்தியால பார்த்தீங்கன்னா வெங்காயம் பட்டியாச்சு. அப்புறம் ரம்பையில் இது பார்த்தீங்கன்னா கட்டத்தூள் என்ன காவியா வடிச்சு நீங்கள் ஏன் போய் சொல்றீங்க? அடுத்தது இந்தியாவில் கசுகுத்து தேவையான அளவு இவ்வளோ தேவையில்லாதக்காக நாங்கள் இதுலேருந்து தேவையான அளவு போட போகிறோம். அடுத்தது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. நான் உப்பு தூள் மஞ்சள் தூள் நான் அத்தை சொல்லாமே போடுறேன். இத்தனை மணிக்கு அளமாயிட்டேனுமா ஊற விட்டு 11 மணிக்கு இப்போ நேரம் 4 மணி ஆயிடும். இப்போ நல்லா பிடிச்சிருக்கு மினத்தை நல்ல பஞ்சு போல வேற. ஆனா உண்மைக்கும் ரோடு கறி செய்யறது நானும் இல்லையே அக்கா தான் செய்ய போறா. நாங்கள் அப்பதான் பார்க்கலாம். என்னோட எனக்கு கறி செய்ய தெரியாது என்ன அவையில விட்ட ஜாவே எல்லாம் பொறுப்பு. நிறைய பேர் இல்லை சாப்பிட்றாரு. இந்த இன்னால போகக்கூடாது ரோடு. அப்ப இனி நாங்கள் ஒவ்வொன்றா செய்ய பாப்போம். நான் காவியா தான் செய்ய போறா. சரி இப்போ பாத்தீங்கண்டா அத்தை என்ன விடுறா அக்காவோட சொல்ல அத்தைக்கு தலைச்சுத்தனாலும் அத்தை தான் செய்யுதா என்னத்த? உங்களை நாங்கள் காட்டுது நீங்கள் வலிக்கிடையில் என்ன தெரியும் தானே. வலிக்கிட்டா தான் நீங்கள் வீடியோக்கு வரீங்களா என்னத்த? பாவமான காவியா பாருங்க எவ்வளோ வேலை செஞ்சு கொடுப்பாளன்னு டைப்புலாம். சரி இடத்த போடுங்க. நீ என்ன செய்ய போறீங்க? எண்ணெய் கொதிக்கணும் பாருங்க. எண்ணெயாக இருக்கா கொதிக்கிறத கொஞ்சம் இருட்டா கிடக்கு என்ன. நான் லைட்டு கிட்ட போ லைட்டு மறைக்குது என்ன.
சரி என்ன அப்போ கொதிக்க ஒன்று பார்ப்போம் என்ன சரி அத்தை வெங்காயம் போடுக்குறா பாருங்க எவ்வளோ வெங்காயம் நிறைய வெங்காயமாக கிடக்கு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கவியாக்கு எத்தனை ரோல் எனக்கு 10 ரோல் காணுமே ஆ நானும் போடுறேன் நான் அத்தை ஓ அப்போ தான் டக்குன்னு வதங்கமுண்டு உருளைக்கிழங்கு மசிக்கட்டேன் நான் வந்து சரி இப்போ நாங்கள் அப்படியே மசிப்பா நாங்கள் அத்தை வெங்காயத்தை வதக்கட்டும் அந்த பரண்டி வந்துருவீங்க ரோல் சாப்பிட்றதுக்கு அத்தாஞ்சியில் அதான் நாங்கள் பக்கத்தில் நிற்கிற பார்த்துக்கோங்க அப்படி சரி நான் போயிட்டு சரியா போட்டு வாங்க அம்மா இது மதிக்கவே கையும் இது எத்தனை கிலோ அத்தை இது உருளைக்கிழங்கு 2 கிலோவோ பிறகு தான் பார்த்து செய்கிறான் அப்போ நல்லதான் இந்த இப்படிலாம் சுட்டு கொண்டே இருப்பாங்க ஆ கருவாப்பட்டை கொஞ்சம் மற்ற சத்தமாக கேட்கணும் என்ன மேக்சிமில்லே இல்லை உங்கடையில் ஆனால் யோசிக்காங்க நாங்கள் உங்களை வீடியோவில் பார்க்க மாட்டோம் அது தெரிஞ்சிட்டது தெரிஞ்சிடா காவியா சரியான கஷ்டம் ஆகிறாது எனக்கு மசிக்கிறது இல்லை வேண்டாம் நீ மசிச்சாக்கா எனக்கு தெரியாது சின்ன பிள்ளையில வேலை செய்ய விடக்கூடாது இந்த ஒரு பழமொழி செய்யறீங்களா ஆனா என்ன அவிஞ்சிருக்கு தெரியுமா அதான் வந்து அடுப்புல அவிச்சு அதான் அதான் டக்காண்டு மசிஞ்சது சரி அதுதான் ஒரு 2 ரோல் காசப்பட்டு ஃபுல்லா மசிக்க விட்டுட்டாவே என்ன 2 கிலோ ரோல் அது சுடலாமே முள்ளாங்கிடுவீங்களோண்டே ஃபுல்லா இருந்து அதான் என்ன என்ன செய்யப்படுங்க நீங்க வதங்கினோன்னு இந்த கறிக்கு போட்டு அவ்வளோதான் ஓ நாங்கள் செஞ்சுனாங்களே அந்த ரோல் மஞ்சள் எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் கிடக்கല്ലോ ஆனா இப்ப இது நான் வேலை பார்த்துட்டு தான் நான் விட்டு எடுத்துறேன் கேக் அடிக்கிறதுக்கு ஆனா அத்தை கொஞ்சம் குக் தானே தெரியும் இவங்களோட பிறந்தா வீடியோல மத்தான சமைச்சவா எல்லாம் அதுதானே நிறைய அதான் சாப்பிட்டு சாப்பிட மெலிஞ்சிட்டு சரியா சாப்பிட்டு சாப்பிட மெலிஞ்சிட்டு அதுதான் உண்மைக்குமே கேஷ் தட்டுப்பாடா தெரியுமா ஒரு மாசத்துக்கு இல்லையா செஞ்சவன் என்ன சமைக்க வேண்டாமண்ட கேஸ் குறைஞ்சிடுமாண்டு கவனமா வைக்க சொல்லி அந்த காலம் தானே இந்த மாதிரி மசிச்சுட்டேன் சரி அடுத்த இடம் இது கொஞ்சம் பதங்கி வந்தோன்னா பார்ப்போம் போடுங்க சரி மஞ்சள் காவியா வேலையை பார்த்து பழகுங்க என்ன அத்தையே போல மஞ்சள் போட்டாலே ஒரு வடிவா இருக்கும் அதுதான் அடுத்தது கட்டைத்தூள் பாருங்க என்ன ஒன்றுனா கிட்ட போனா இல்லை லைட் இருட்டா கிடக்கு போய் கணக்கு ஏண்டா தானே தான் இல்லை கொஞ்சமா சாப்பிடுவீனா ஓ கொஞ்சமா சாப்பிடுவேன் நமக்கு காவியா எல்லாம்
காணும் என்ன உருளைக்கிழங்க போட்டு ஓ போடுங்க போடுங்க இதமாக உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி போச்சு. ஸோ அப்போ இந்த பாட்டெல்லாம் பாடமாக்கினீங்க ஆனால் நல்லா அம்மா செஞ்சுட்டு என்னத்த நல்லா இருந்துச்சு அதான் நல்லா இருக்கும் சரி ஆனால் அத்தை இதில் ரோல் நல்லா இருந்தா உங்களை நான் அந்த சந்தியில் இருக்கிற கடையில் சேர்த்து விடுறேன் ஓ சேர்த்து என்ன போடுங்க. சுடுவுத ஓ சுடு சரியா கவியா உங்களுக்கு சுடும் தானே எப்படி தேவையில்லாவேலாம் என்ன உங்களுக்கு எல்லாம் ரைட் இனி அத்தை வலிக்கட்டுமே என்ன தண்ணி கட்டாலும் தருவது விலை இல்லையம்மான்னு பாருங்க அது நல்ல வடிவம் என்னது சட்டியில் அமிர்த போறீங்களோட இருக்கு ரைட் என்ன சரி காட்டு ஆனா தூள் போடுற இல்லையோ அத்தை தூள் தேவையில்லை கட்டத்தூள் போட்டு வைக்கணும் ஆ அதுக்கான கட்டத்தூள் போட்டா தூள் போட தேவையில்லை என்னத்த அதில் மாண்டி போட்டுக்கலாம் ஓ என்ன சரி நீங்கள் இப்போ குழையுங்க நாறுதெல்லாம் சரி நாங்கோ சரி இந்தாங்க என்ன கொடுத்த நீங்கள் ரைட் இங்கே வேறுங்கோ இனி நாங்கள் மாவுக்கு உருண்டை பிடிக்கிறேன் என்னத்த Roll. ஓ என்னத்த இந்தலாம் பெரிய தட்டு அதெல்லாம் தட்டா போதும் அடையா அதெல்லாம் தட்டு போடுறேன் இது எத்தனை கிலோம்மா ஒரு கிலோ என்னத்த கிலோம்மா ஒரு கிலோவில் 2 கிலோ ரோல் வேணும் நம்ம இப்போ 2 கிலோ ரோல் வேணும் 40-50 ரோல் வேணும் உண்மையாவோ ஒன்னி தான் பார்க்குறேன் எத்தனை மணி சொன்னாலும் அண்ணிட்டு தான் போகிறது 50 ரோல் வேற இருக்கு நீங்கள் சுட சுட சாப்பிட்டா ஓ அது கொண்டு ஆனால் வேற மீன் அதை பார்க்கவே தெரியுது கஷ்டமா இருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் நோ தேங்க்ஸ். நீங்கள் இப்போ நெல் அப்படி எல்லாத்தையும் இது உருட்டி எடுங்க என்ன உருட்டி போட தட்டி ரோல் செய்ய பார்க்க போறீங்க ஓ தட்டைக்கு பார்க்கத்தானே 100 தடவை பயமா இருக்கும் அது பாப்பா மீன் தங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா அத்தை கீழே இருந்துட்டேன் என்னத்த அப்போ தான் ஈஸியாக இருக்கு மிஞ்சி வேறுங்க இனி கறி வச்சு ரோலையெல்லாம் சுற்றி சாப்பிட்டு அப்பயும் சாப்பிட்றேன் அந்த தருவம் தானே யோசிக்காத காவியம் உனக்கு தராம பாருங்க அந்த ரோல் சுற்றுற வடிவே இதோடானே இருக்கு அத்தைய கடைக்கு சேர்க்கிறதோ சேர்க்க வேண்டாம் உண்டு நாங்கெல்லாம் கடைக்கு விட மாட்டோம். ஆமா அப்படி அப்படி ரோல் ஆமா உண்மையாவளோ கடையில் சேர்த்து விடலாம் அத்தை அப்படி சுத்தேன அத்தைக்கு ஒரு ரேயாம எடுத்து கொடுங்க உங்களா நேரம் கேட்குறா அத்தை கொஞ்சம் தெரியாது வெத்தம் தானே கதைக்க இந்தாங்க அத்தை என்ன பூசுறீங்களோ அம்மா சொல்லிட்டு போச்சு. ரைட் சொல்லிட்டு பூசுங்க பயப்படாங்க நாங்கள் இருக்கிறோம் என்ன காவியா அதான் நாங்கள் தான் என்ன மாதிரி சுற்றுலான்னு பார்த்தீங்களோ இனி இதை ரசகுத்தூளுக்க போட்டு எடுக்கணும் என்னத்தை ரசகுல்ல போட்டு பிரட்டிட்டு போட்டு பொரிச்சா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறேன் ரோல் ரெடி ஆனால் ஈஸி என்னத்த ரோல் சுகம் அதுதான் இதைத்தான் அளவு ஒரு 100 ரூபா விற்கணும் என்ன செய்யறது அதுதான் வீட்டில் செய்கிற அப்படி சாப்பிடு நீங்கள் நம்ம போய் நீங்கள் 50 ரூபாக்கு விற்கணும் மற்ற எங்களை ரோல் கடை பிஸ்னஸ் தொடங்கணும். தொடங்க போகிறாங்க நல்லது தானே ஆனால் எங்களை காணா இல்லை காவியா யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு ஒன்று சொல்கிறாங்க அதுதான் அப்படி நான் சொன்ன அத்தைவோமா அந்த கை தான் தெரிஞ்சு போ செஞ்சு செஞ்சு அதுதான் ஆனால் நல்லா இருக்குமா நம்ம சொஃப்டாக இருக்கு வந்துட்டு அதான் ஈஸியாக டக்காண்டு தண்டலாம் இந்தோட பக்கத்தில் புறவை கொண்டு நாள் அடிக்கப்படும் சஞ்சனாக்கு ரைட் இப்படி ஏற்றா ரோலையும் சுற்றுங்க என்ன சுற்றினோன்னா அப்போ பார்ப்போம் பார்ப்பேன் எல்லாத்தையும் ஓ இஞ்சி வேறு 3 இப்போ சுற்றிட்டாலோ என்ன காவியா ஆனால் அத்தை நீங்கள் அந்த மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறீங்க ஏன் தெரியும் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னண்டா நாங்கள் பெரிய ரோலை தான் நான் எடுப்பேன் பெரிய ரோலோட சின்ன ரோலை காவியாக்கு தான் கொடுப்பேன் காவியா காணுமே எனக்கும் பெருசு அதை நீ ரசகுத்தூள் போட்டு எல்லாம் போட பெரிய ரோலாக வரும் அதான் என்ன சரியா அப்போ நாங்கள் எல்லாத்தையும் சுற்றிட்டு பார்ப்போம் என்னத்தை சரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் எண்ணெய் விட போகிறோம் என்ன காவியே ஓ ஏண்டா ரோல் சுட ரோல் சுட கொதிக்க விடுறதுக்கு ஓ ஓ சரி வேறுங்க ஒரு 100 எண்ணெய் விடணும் புலாண்டியும் விடட்டும் இவ்வளோ முட்டா பொங்கியல்ல அடுப்பு போட்டு அதான் அரிவாசி இருக்கு பாருங்க காணுமே ஆ ரைட் கவியை கூட்டுங்க இனி இந்த எண்ணெய் நல்ல வடிவாக கொதிக்கட்டும்
இஞ்சால நீ அடுத்த டன் ரோலுக்கு ரசக்கு தூள் எல்லாம் போட்டு பிரேட்ட போறோம் என்ன சார் நாங்கள் அப்படியே வேலை பார்ப்போம். சரி இங்க பாருங்க அப்படியே அத்தை அடுத்தது என்னது இது பூசுறீங்க? அது முட்டை பாருங்க. நான் ரசக்கு தூளுக துவைக்க போனால போட்டு நாங்கள் ரோல் சுடுறோம் காசினி வேறுங்க மற்ற பாருங்க ரசக்கு தூள் வடிவாக ஊசி போட்டு இப்படியே வைப்போம் என்ன சூப்பா. ஆனா முட்டை பூசினா நல்லா ஒட்டி பிடிக்கும் டேஸ்டாக பிடிக்குமோ ஒட்டி பிடிக்கும் அதான். ஆனா அந்த மாவும் துவைக்கிறது இல்லை மாவும் கரைச்சி துவைக்கலாமோ? ஓ எல்லாம் துவைக்கலாம். எங்களுக்கு எது விரும்புதோ எல்லாம் போட்டு துவைக்கலாம் என்ன காவியா? அதுக்கான ட்ரிங்க்ஸோ எல்லாம் போட்டு செய்து வச்சா இப்படி ஒட்டுப்பாடு. ஓ டக்கு செய்ய போடாது. ரசக்கு தூளுக்க போட்டா கொஞ்சம் பரவாயில்லை. போட்டு சுட சுட சாப்பிடணும். சுட சுட சாப்பிடுவோமே என்ன வாயில்லாமல் பாருங்க என்ன வடிவாக இருக்கு. நான் ரோல் உண்மைக்குமே நல்லா தான் வந்திருக்கு ரோல். போடுவோமே நீங்க போடுங்க நாங்கள் போட்டுட்டு தான். சரியா அப்போ நாங்கள் போய் போடுவோமே வாங்க அப்படி பார்ப்போம். ஓகே ரைட் இனி காவியா அப்படி இருப்பா. நாங்கள் இது எண்ணெய் சட்டிக்க போட காவியான முதல்ல படணும். பொறிஞ்சு வேற அப்படியே அப்படியே இங்கே பாருங்க சூப் நல்லா கொஞ்சம் நல்லா போச்சுட்டு என்ன பயமாவும் கூட வீட்டை சமைக்கிறீங்க தான். ஓ மத்த என்ன பயம் 2 ஆள் சில நேரம் அழகா போடுங்க சட்டிக்க வேணும் சின்ன சட்டிக்க கையை எண்ணெய் தட்டிக்க விட்டு சரி விடுங்க. சில ஒரு அடி சமையல் என்ன உலகத்தாஞ்சு எவ்வளோ நானும் குட்டி சமையல் செய்ய கையெல்லாம் சுட்டு இருக்கு சுட்டு இருந்துச்சு சில காட்டி போடு கடை ரோல் மாதிரி ரோலெல்லாம் கடை ரோல் மாதிரி வந்தால் தான் ரோல் இல்லாட்டி ரோல் இல்லை அதுக்கு சரி அதான் அத்தை வந்து பார்க்கணும் இந்தாமத்தை எங்களோட கையை ஒப்படைக்கிறோம். போடுங்க தட்டுக்க வாங்க ஒன்னையோட விட்டுறா வடிக்கிறேன். அது மா நல்லா சொஃப்டா இருக்குல்ல அப்ப நல்லா இருக்கு. நான் அடுத்துதான் ரசம் தூள் எல்லாம் போட்டு பார்த்து போடுங்க காவியாலும் பெறாமன்றதை நினைக்கிறேன். ஒரு காக்கா நல்ல வாசனை இருக்குது. கவி எவ்வளோ நகுமே நகும் சரியோ பார்க்கவே அங்கே இன்னும் வடிமையாக இருக்காங்க. கேமராமேனுக்கும் கொடுப்போமே கூடி மினத்த. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோல் எல்லாமே சுட்டு முடிச்சுட்டோம். என்ன காவியா நீ நான் சுட்டு நாங்கள் அப்படித்தான் சுடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உண்மைக்கு அண்ணா ஒழிக்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அண்ணாங்களுக்கு என்னண்ணா உங்களுக்கு அதுக்கு தான் நீங்க வந்துட்டீங்க. எங்க பிறந்தாலும் அங்க எல்லாம் அண்ணா நிப்பாங்க சாப்பிடுறதுக்கு. எனக்கு இதோ இது யார் செஞ்சது தெரியுமா? அக்கா நம்ப முடியவில்லை. உண்மையா செஞ்சு வளவல. நான் இப்ப சரியா கிளாஸுக்கு எல்லாம் போய் மினக்கட்டு பழகினாண்டா சும்மா போனீங்கன்னு சொல்லுங்க. மினக்கட்டுன்னு சொல்லுங்க. வாரத்துல 2 நாள் கூட நம்ம இது. ஆனா நாங்க போய் பழைய பாருங்க இப்ப செய்ய இல்லாம இருக்கிறது நம்மள ஒரு திறமங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா பாருங்க அவ இன்னொரு வடிவா பிடிக்க கேக்கு செஞ்சிருக்கிறா. எல்லா இடங்களும் பாருங்க. அது நாங்கள் இப்ப என்னன்னு சொல்றேன். நாங்க அந்த நல்ல மனசுங்கட மனசு அப்படி என்னுடைய யார் கேட்டாலும் ஓடருக்கு உங்களுக்கு உண்மைக்குமே செஞ்சிடும். அவைகளுக்கும் தலைவரியா இருக்குதா யோசிக்காங்க. நீ அண்ணா அந்த பிறந்தாளுக்கு நாங்களாம் செய்யறது யாருட்டு அங்க சரியா நல்ல தானே. சரி இங்க இருக்கும் இந்த கேக்கும் அவ தான் செஞ்சு வாங்கியா இருக்கும். பஞ்சாபா இருக்கும் அம்மத்தி பாக்கு உங்களுக்கு தெரியும் நல்ல பஞ்சாப் கிடக்கு. அவ அத்தை இருக்கிறாரு எல்லாருமே அஞ்சு வந்து கிட்ட பாருங்க ஒவ்வொரு அத்தை சொன்னவள 600 ரோல் கிட்ட வரும் போல இருக்கு. இங்க இது ஃபுல்லா இஞ்சால கேக்கு இஞ்சால பாத்தீங்கன்னா ரோல் இஞ்சால மற்ற கேக். இது மற்ற கேக் கொஞ்சம் கிடாக்கு. இதுல திருப்பி ஐசிங் போட போறோம் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஜோசிப்புங்க என்னடா பிறந்த நாள் காரணம் காலையில வேற ஒரு கொண்டாட்டம். உண்மைக்குமே பிறந்த நாள் 9 மணிக்கு தானா கேக் வெட்ட போடணும் இரவுக்கு. இது நைட்டு வெட்டின கேக்கு. அப்ப இரவு 9 மணிக்கு வெட்ட போடணும். அது
அப்போ இனி இதை 9 மணிக்கு தானே போட்ட போகிறோம். நாங்கள் வேணுமெண்டா அதை இன்னொரு வீடியோலாம் பதிவு செய்வோம். இப்போ நாங்கள் இதோட நாங்கள் இப்போ வீடியோ முடிப்போம். சரி காவியா வந்த வீடியோ ஸ்டார்ட் நாங்கள் நீங்கள் சுட்ட சாப்பிட்டு பாருங்க. உங்களோட அம்மா சின்ன ரோலா கொடுக்குறேன் சாப்பிட்டு பார்க்க போறீங்களா? சாப்பிட்டானே நானும் முட்டை சாப்பிட்டு பார்ப்போம். உண்மைக்குமே பார்க்க மாட்டேங்க இருக்கு. சுடு போடுற நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. உங்கள் மாமா காய்ச்சி பண்ணி தானே இருக்கு. கடையிலே இல்லை உண்மைக்குமே அந்த கடையிலான சேர்த்து விடுவோம். காவி எப்படி இருக்கு? என்ன மாவை மட்டும் சாப்பிடுங்களோ இன்னும் கரைக்க தானே இல்லை யோசிக்கிறீங்களா? நல்லா இருக்குண்ணா. மேங்கோ ரோல் நல்லா இருக்கு. அண்ணா சாப்பிடுங்களா? சொல்லல கொண்டு நான் அத்தனை சுட்டோம் நல்லா தான் இருக்கு. நீங்கள் சுற்றினாலும் இவ்வளோ அதானே அவன் செய்யலாம். இந்த கேக் சாப்பிடல என்ன அப்புறம் சாப்பிட பாருங்க விட மாட்டீங்க. பார்த்தாலும் பயமாக இருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கு. நாங்கள் வீடியோ முடிப்போம். வட்டி தர்ற கொடுக்கட்ட தாங்க வந்து பா சின்னத்து நல்லா சாப்பிட பார்க்கட்டும். அப்போ ஆல்ரெடி சாப்பிட்டீங்க சின்ன கை நூலா இதில் சின்ன தான் தருவது. எனக்கு இருந்து என் பேர் ஓடர் கேக்குது. இந்த ஓடர் கேக்குது. நீங்கள் சாப்பிட பாருங்க திருப்பி கேட்டால் தர மாட்டேன் தானே. நல்லா இருக்குல்ல? இல்லை இல்லை ஒரு காலம் தர மாட்டேன். ஒரு சொட்டு தான் தருவோம் எல்லாருக்கும். நல்லா இருக்குல்ல? பார்த்தீங்களா? வா செய்ய நம்ப மாட்டீங்களா? இல்லை இப்போ நம்புறீங்கல்ல? சரியா அதானே. சரி அப்போ நாங்களும் வீடியோ முடிப்போம். மகாவியா நீங்களும் சொல்ல போறீங்களோ? சரியா அப்போ நீங்களும் பார்க்குற நீங்கள் சாப்பிடுங்க. பார்க்குற நீங்களும் மாமாவுக்கு ஒரு பிறந்த வாழ்த்துக்களை சொன்னீங்களேண்டா நாங்கள் சந்தோஷப்படுவோம். நம்ம இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் புதிய வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். பாய்.